நான் சிஎம் விஜய் சார் ஆட்சி அமைச்சு 40 நாட்கள் மேல அதான் அவரோட ஆட்சி எப்படின்னா இருக்கு? இப்போதானே வந்திருக்காங்க. இப்போதான் வந்திருக்காங்க. ஆட்சியில் வந்து எல்லாமே புதுசு தானே. ஓகேண்ணா. அதனால வந்து போக போக தான் சொல்ல முடியும். ஏன்னா ஆட்சி வந்தது அவங்க வந்து இதுக்கு முன்னாடி அரசியலில் இல்லை. சிஎம் சார் இப்போ தான் வந்திருக்காங்க. வந்து இப்போ ஆட்சியில் உட்காந்துருக்காங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு வந்து அதோடைய கிடைச்சா தானே அவங்களுக்கு வந்து அதோடைய இது தெரிஞ்சா தானே. ஓகேண்ணா. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்ல. போய்கிட்டு இருக்கு. இனிமேட்டு தான் அதை பற்றி சொல்ல முடியும். நல்ல திட்டங்கள்லாம் அறிவிச்சிருக்காங்க. இன்னி கூட வந்து குழந்தைகளுக்கு வந்து ஒரு ஃபோனு நகை வந்து பான் பேபிகளுக்கு இது பண்ணி பிறந்த நாள்ல இருந்து இஷ்யூ பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. போயிட்டுருக்கு. மற்றபடி வந்து இந்த சின்ன சின்ன இஷ்யூஸ் இருக்குல்ல, அந்த மின்வெட்டு இதெல்லாம் இருக்குல்ல, ஆமாண்ணா. அதெல்லாம் சரியாயிடும். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா இப்ப வந்து எதிர்கட்சிகள் என்ன சொன்னாங்கன்னா அவர் வந்து வாயை திறக்க மாட்டேன்னு சொன்னாங்க. ஆனா நேத்து அவர் வந்து சட்டசபையில பேசியிருந்தாரு. அதை எப்படி பாக்குறீங்க? சட்டசபையில் பேசினது வந்து அவங்க வந்து திரும்ப அந்த வார்த்தையை சொல்றாங்கல்ல, பேச மாட்டேன்றாரு அப்படின்னு சொன்னது ஒரு ரீசன் ஒன்று. அதுக்கு அவர் கவுண்டர் கொடுத்துருக்காரு. அப்பாவை காணவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது அப்பாவை காணவில்லைன்றது வந்து இவங்க வந்து எங்களால தான் போனாங்க, எங்களால தான் அந்த ஆட்சிக்கு உள்ள போனாங்க தோழமை கட்சியில அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்கல்ல. டெப்டி சிஎம், முன்னாள் டெப்டி சிஎம், அந்த ஒரு காரணத்தை வச்சு வந்து இது பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. பட் இவங்க வந்து தோழமை கட்சினால ஆட்சியிலையும் சொன்ன மாதிரி வந்து அதிகாரத்திலேயே பங்கு கொடுத்துருக்காங்கல்ல. சொன்ன மாதிரி கொடுத்துருக்காருல்ல. ஆமா, அதனால வந்து நல்லாதான் போயிட்டு இருக்கு. இனிமேல் நல்லா நடக்கும்னு நினைக்கிறோம்.